கொலகாரி எல்லாம் உங்க கண்ணுக்கு நல்லவளா தெரியறா. அவளுக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்க, செய்யுங்க. ஆனா உங்களுடைய பெருந்தன்மையும் உங்களுடைய பரந்த மனசு எங்களுக்கு வராது. இந்த விஷயத்துல நான் எங்க அம்மா மாதிரி. பூசாரி கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். அவர் இல்லீங்களா? அவர் இல்லீங்களே. அவரும் அவர் சம்சாரமும் அமெரிக்கா போயிருக்காங்களா? இங்க பாருங்க அண்ணி, என் குழந்தைக்கு எதுவும் ஆகாது. நல்லபடியா குழந்தை பிறக்கும். போதுமா? உங்களுக்கு ஏதாச்சும் கவலைப்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காயத்ரியை நினைச்சு கவலைப்படுங்க. டேய் 50,000டா, போதையெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல நீ? டேய் நான் தெளிவா தான்டா இருக்கேன். சொல்லிட்டேல்ல 50,000 ரூபாய் நான் ரெடி பண்றேன். ஓகேவா? எப்படிடா? வழி இருக்கு மச்சான். ஒரு பச்சி சிக்கி இருக்கு. பச்சியா? யார சொல்ற நீ? அது வெறும் பச்சி இல்ல, பொம்பளை பச்சி. பாட்டி அண்ணே, நீ படு கவிதா. எப்படி பாட்டி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சரி பாட்டி, தலகாணி வச்சுட்டு படுங்க. ஆபீஸ்ல இருந்து வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் உங்கள்ட்ட வந்து பேச முடியல. எல்லாமே நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். சரியா? படுத்துங்க பாட்டி. குட் நைட் கவிதா. என்ன எதுக்கு வர சொன்னீங்க? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் பணம் வேண்டியிருக்கு. நான் உங்களை கேட்காம வேற யாரை போய் கேட்பேன்? என்ன 50,000மா? என்ன விளையாடுறியா? சுப்புவா? ஏய் காயத்ரி, என்னடி ஆச்சு? ஏன் பாதியிலே எந்திரிச்சு வந்த? அம்மா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்குமா, நான் போயிட்டு முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏய் சொன்னா கேளு, பூஜையை முடிச்சிட்டு போடி. பூஜையெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ இங்கே இரு, நான் வந்துருவேன். ஏய் காயத்ரி, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? யார் இந்த ரவி? எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? வேணா சுப்பு, நான் பொறுமையை விட்டுறக்கூடாதுன்னு தான் அமைதியா கேக்குறேன். தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. நீ எதுக்கு ரவியை மீட் பண்ண? அவர்கிட்ட என்ன பேசுன? கவிதா கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்றியா? நீ குடுக்குற செல்லம் தாண்டி அவன் இப்படி கெட்டு குடிசலா போய் நிக்கிறான். பாவி, ஏன்டா இப்படி பண்ற? பாவி, சாவுடா. டேய், இத பாருடா, நீ போதை வச்சிருந்தியே இந்த பேப்பர், இத எடுக்கிறதுக்குள்ள என் மான மரியாதை போச்சுடா. ஏய், போடி. நான் சொல்ல வரதே வேற. உங்க தங்கச்சியோட ஜாதகப்படி அவ நாக்குல சனி இருக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். நிச்சயதார்த்தத்துக்கு நியாயமா உங்களை வர சொல்லியிருக்கணும். அப்படி செய்யறதுனால தான் அவங்களுக்கெல்லாம் தனியாக பார்ட்டி அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கு. இதுலேயும் சொதப்பினேன்னா என் மானமே போயிடும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ வந்தே தீரணும். காயத்ரி, 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 காயத்ரி என்னாச்சு? காயத்ரி, காயத்ரி என்னாச்சு உனக்கு? காயத்ரி, சூர்யா, காயத்ரி, நீங்க தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்கு போங்க. என் மாமாவை பாருங்க. ஒரு 1 hour இல்லனா ஒரு 2 hours கவிதாவை அனுப்பி வைங்கன்னு கேளுங்க. கண்டிப்பா செய்வாரு. சரிங்க, நீங்க சொல்றீங்க. உங்களுக்காக நான் போய் பேசி பார்க்குறேன். சரி. சரிங்க, பாய்.